அப்பப்ப நல்லா வளர்த்தியாச்சு தெரியுமில்ல. தேவையில்லாம அந்த வேலை பார்த்தது யாரு? இந்த ராஜபாட்டு தானே. நீங்க புடி சொல்லுவாரு. இந்த மைக்கை ஏற்ற வச்ச ஆள் யாரு இப்ப? கரெக்டா வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு மைக்கு தயாரிச்சு வைங்கடா. சித்தியார சித்தியார ஆத்தி என்ன சொல்றீங்க? அள்ளி நீங்க போங்க. சரி பரவாயில்லைங்க. இன்னைக்கு எல்லாரும் கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு அவருக்காக நான் கேட்டேன். சரி சரி சத்தியா நீங்க தட்டுங்க. ஏன் இன்னைக்கே ஒரு கலைஞனுடைய அந்த மனசு நமக்கு தெரியுதா? முதல்ல கொஞ்சம் கை தட்டுங்க அவருக்காக எல்லாருமே. ஏன்னா உண்மையே நான்லாம் அவர் பார்க்க பிறந்த பிள்ளைதான். நான் அப்பெல்லாம் பிறந்தது கூட மாட்டேன் உண்மையாவே. அப்ப வந்துட்டு அவரெல்லாம் பெரிய ராஜபாட்டு அன்பு மாமா சோழராஜ் அவர்களுக்கு நன்றி அந்த வணக்கம். ஆமா கண்டிப்பா மிகப்பெரிய கலைஞர் அவர்லாம். அதனால பரவாயில்லைங்க. சிறப்பா போனாலும் நாங்களே போனீங்களா வரீங்களா? அடே அப்பா நாளைக்கு தெரியும் நந்தவனத்துல போறது நம்ம. கொலைய பிடிக்குமே கால கொண்டு கொலை கத்துறீங்களே. சரி நீதாண்டி ஜாமி எனக்காக உழைச்சிருக்க பாரு. நாளைக்கு நான் உனக்கு காலையில அல்வா தர்றேன். முன்னாடியே சேர்ந்து வாங்கணும்ல. அண்ணன் காலைல கொஞ்சம் கொடுத்து விடுவோம். பரவாயில்ல. ஆனா அப்புறம் நடந்து போங்க. நம்ம இந்த கேமரா என்ன பண்ணுவோம்? ஏய் ஐ லவ் யூ கூட அந்த ஆளு. இந்தா கேமரா. I hate you. கேமரா கனே போடு பாரு. I hate you. சரி வாங்க போலாம். வாசே கருவேப்பிலையே ஏமா வந்த மல்லிகையே ஊத குளிர காத்து அது ஊசி குத்துற போது உன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாசே
ஆடணும் வரும். ஆட்ட கட்டி ஆடணும். மந்திரி வேற மலிக்கிறார். மந்திரி தெலுங்கு தெலுங்கு மந்திரி சிறையில் அடையுங்கள் இவரை. அவனை மலையிலிருந்து உருட்டுங்கள். அவன் சரசை சேர்த்து விட்டீர்கள். மந்திரி மந்திரி என்னடா? மந்திரி மந்திரி நீங்க தானே அப்பாக்கு அப்பாவா அம்மாக்கு அம்மாவா எல்லாமே பண்ணீங்க. ஏய், மொட்டை மொட்டையா பேசாத மந்திரி, கால் போட்டு பேசு. கால் போடவா? ஏய், நாம வந்துட்டோம். தெலுங்கை வரணும், நந்தவனத்துக்கு போகணும். ஆமா. போலாமா? தெலுங்கு இது ஒரு 10 நிமிஷம் வந்துடும். அப்படியே அடியே மல்லிகா, வணக்கம். யாரு? வணக்கம். இந்த வெள்ளிக்கிழமை அல்லவா, நாளை நந்தவனத்துக்கு போகணும். ஆடி பாடி விளையாடணும். மந்திரிக்கு முதல்ல சம்பளத்தை போடுங்கம்மா. இரும்பு குண்டியில மழை மாதிரியே இருக்காரு. என்ன பண்றது தெரியாம கங்காத்திரி கல்வி நல்ல மந்திரியாரே, பேசிக்கொண்டே நந்தவனம் வந்து விட்டோம். பாத்தீங்களா, நந்தவனத்துக்கு பேசிக்கொண்டே நந்தவனத்திற்கு உண்மைதான். நந்தவனத்தை பார்த்தீர்களா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் எனக்கு மேல இருக்கும் போல பூரமே மான்கள் குதித்து குதித்து ஓடுவதும் என்ன அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? என்னமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆடிப்பாடி விளையாடலாமா? பாருங்க, ஆடிப்பாடி விளையாடலாம். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன்.
இங்கே மந்திரியாரை காணவில்லை, திடீரென்று காணவில்லையே. சரி இருக்கட்டும், இருந்தாலும் மலர்கள்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது பாத்தியாடி. என்ன அழகாக இருக்குது, என்ன அருமையாக பூத்து குலுங்குகிறது. இங்க பாருங்க, அடடா என்ன அழகு. உனக்கு இந்த மலர்கள் பேர்லாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அப்படியா? கேட்டா சொல்லுவியா? அதுவும் பாரு சிகப்பு, அது என்ன பூடி? அதே செம்பு. உன்னோட பெரிய வம்புடி. சிவப்பு பூ செம்பருத்தி பூடி. வம்பே ஆரம்பம். அதுவும் பாரு வெள்ளையா இருக்கு, அது என்ன பூடி? வெளுப்பு. ரொம்ப கொழுப்படி. வெள்ளை பூ, வெள்ளை பூ மல்லிகை பூ. அதுவும் பாரு மஞ்சளா இருக்கு, அது என்ன பூவு? அதுக்கு பேர் தான் மசப்பு. ரொம்ப தாண்டி பசப்புற. மஞ்சள் பூ செவ்வந்தி பூடி. சரி. அதுவும் பாரு கடங்கடமாக இருக்குது, அது என்ன பூ? அதாங்க கண்டாரோலி பூ. என்ன பூ? கண்டாரோலி பூ. கண்ட அரளி பூ. அதே கண்ட அரளி அரளி கண்டாரோலி பூ. கண்ட அரளி பூ. கண்டாரோலி பூமா. உன்னோட நுழைய மாட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. முடியாது திருந்தவே மாட்டேன். திருத்தவே முடியாது. அதுவும் பாரு தொங்கி கொண்டிருக்கு, அது என்ன பூ? உள்ளே வந்தா திருத்த முடியாது. அது தொங்கும் பூ. ஏய் நான் பாருங்க, இனிமே இப்படிதான் டிங் டிங். ஏய் வாழைப்பூடி. வாழைப்பூ தெளிவா சொல்ல வேண்டும். வாழைப்பூ. ஆமா, அதே தொங்கும் பூ. அந்த நீரோடைய பார்க்கும் பொழுது ஏய் அப்படிலாம் குளிக்க கூடாது. நம்ம பெண்கள்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதனால ஆடையோட தாண்டி அதெல்லாம் பெண்களை பார்த்து சொல்லுங்க. சத்தியமா என்னை பார்த்து சொல்லாது. நீ பொம்பளை பிள்ளை. அது என்ன அடக்க ஒடுக்கம்னா? அது எங்க அடக்க ஒடுக்கம்னா என்ன? கோபேனே காலை புத்தகம் போறோம். அடக்க 1 கிலோ கொடுக்க 1 கிலோ மயிறு வேணாம். நேரா ஐயனார் பால்ஸ் போற மணக்காட்டூர். சரி. ஊரா எவனுமே இருக்க மாட்டேன். அஜிங்க. காலைல 5:30 மணிக்கெல்லாம் போயிடுறான். போய் நம்ம வீட்டுல கடம்புல ஆத்தி அது வேறையா? இப்பதான் தெரியுது மணி என்ன ஏன் போட மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா அப்படியா? அம்மா சரிம்மா. அதனால நீரோடைய பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீந்தி விளையாட வேண்டும் என்ற மனசு நிறைய ஆசையா இருக்குல்ல. நிறைய ஆசைகள் இருக்குது இல்லையா?
அப்படியா எல்லாத்தையும் கைது சாமி எது சாமி சேர்த்து தூங்குறவங்க கருப்பு சாமி பிடிக்க ஒரு 10 பேர் கோயிலுக்கு போங்க எம்டிஎம் ஆளத்தை ரெடி பண்ணு இந்தியா அடியே நம்ம முதல் மணியர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாமா. அதனால அப்பா தேடுவாரு. யாரு கடினம் பட்டு விடாமல் அரண்மனைக்கு அப்பா வந்து ஆடியில புடிச்சு போடுவாரு. யாராவது பார்க்க கூடாதுல்ல, கண்டிச்சு பட்டு விடுவோம் இல்லையா? கண்டிச்சு மட்டும் விடாதுமா. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு காய்ச்சல் வந்துரும். முக்கியமா இந்த கேமராக்காரர் பார்த்தாருனாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப காய்ச்சல் வந்துரும். ஏன்னா ஒரே மாதிரி அழகாக இருக்கோம் இல்லையா? அதனால யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிச்சு பட்டு விடுவோம். நாங்க 11 மணி வரைக்கும் பத்த கஷ்டங்கள் தான் தெரியும். அவர் கிளம்பமா அவர் எனக்கு தாத்தா முறை தாத்தா வேணும் எனக்கு. ஏன் தாத்தா? அப்படியாகட்டுமா? அதனால ஆட்டோ வரலாமா? அடுத்த வாரம் வந்து நிறைய விளையாட்டு விளையாண்டுக்கலாம். ஆடி போயிடலாமா? அங்க போலாமா? போலாம்.